இப்போ நிறைய பேர் வந்து வேலைக்கு போகலாமா அல்லது பிஸ்னஸ் பண்ணலாமா அல்லது செல்ஃப் எம்ப்ளாய் மாறலாமா இந்த மாதிரி வந்து ஒரு மன ஓட்டத்திலே இருப்பாங்க அல்லது இருக்காங்க அப்படின்றதும் சொல்ல முடியும். நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னும் போது அதில் உள்ள சேலஞ்ச் என்ன அப்படின்னு தெரியும் போது நம்ம செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கலாமா அல்லது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிடும். இப்போ வேலையில் உள்ள சேலஞ்ச் என்ன, சவால்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து டைமிங். ஏன்னா வாழ்க்கையில் நமக்கு வந்து இருக்கிறதே நமக்காக இருக்கிறது அப்படின்னா நேரம் தான். அப்போ அந்த நேரத்தை நம்ம சரியான நேரத்துக்கு போகலினாலோ அல்லது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டாலோ அந்த இடத்துல அந்த சேலரி கட் ஆயிரும் அல்லது திட்டு விழுகும். ரெண்டுமே நடக்கும். அப்போ இந்த சேலஞ்ச் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து நம்ம நேரத்தை கொடுத்து ஒரு 30,000 50,000 சேலரிக்காக அவங்கக்கிட்ட வந்து நம்ம நேரத்தை கொடுத்துருக்கோம். அப்போ அந்த நேரத்தை நம்ம வந்து மிஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு திட்டோ அல்ல சேலரி கம்மியாகவோ வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த விஷயங்கள் சேலஞ்சான ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து என்னதான் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரிதான் அல்லது நம்ம வந்து திறமையை காட்டினாலும் சரிதான், அந்த இடத்துல சேலரி அதிகமாக போகிறதில்ல. ரெண்டாவது வந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிறது இல்லை. ஒரு பாராட்டு, நீங்கள் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு சில கம்பெனி கிடைக்கிது. ஆனால் நிறைய இடத்துல அந்த விஷயங்கள் கிடைக்கிறது இல்லை. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்னதான் நம்ம ஆர்டர் பண்ணாலும் அவங்க சொல்கிறது தானே சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது வந்து நம்ம ஒரு தெரியாமல் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டாலோ அல்லது வந்து அந்த வேலையை கவனம் இல்லாமல் நம்ம வந்து லேட் பண்ணாலோ அல்ல ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம குற்றப்படுத்தி எல்லோரும் முன்னாடியும் திட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதை வேறு வழி இல்லாமல் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி திட்டும்போது வேறு கம்பெனி மாறிடுவாங்க. இதுவே வந்து ஒரு இஎம்ஐயில் மாட்டியிருக்கோம், நம்ம வந்து இந்த மாதம் இவ்வளோ சேலரி இருந்தால் தான் நம்மளால் வந்து அந்த மாதத்தையே ரன் பண்ண முடியும், நெக்ஸ்ட் மந்த் என்ன பண்ணுறதுன்ற ஒரு சிந்தனையில் இருக்கிறவங்க அந்த திட்டத்தை வாங்கிட்டு வேறு வழியே இல்லாமல் மன உளைச்சலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ மூணாவது இந்த விஷயம் இருக்கும். நாலாவது வந்து எப்போ வேணாலும் வேலை போகலாம். இதுதான் இன்றைக்கி உள்ள சூழ்நிலை. இப்போ உள்ள சூழ்நிலை வந்து எப்போ வேணாலும் வேலை வந்து இல்லை, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த விஷயம் நடக்க உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதுவும் ஒரு சேலஞ்சாக இருக்குது. அஞ்சாவது வந்து என்ன தான் நம்ம வந்து வேலையை டிஸ்டர்ப் பண்ணாலும், என்ன தான் நம்ம வந்து அந்த வேலையை கற்றுக்கிட்டாலும் சரிதான், அந்த எம்டியோ அல்லது வந்து அந்த ஃபவுண்டரோ அல்லது அந்த ஹெச்ஆரோ மேனேஜரோ தன்னுடைய நிலைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஏதோ ஒரு சில பேர் தான். நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க, அந்த ஒர்க்கை கற்றுக்கிட்டாச்சு, சரி நானே தனியாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டுட்டோம் அப்படின்னாலே அந்த இடத்துலையே அதுக்கு உண்டான விளைவுகள் தெரியும். நல்ல ஒரு நபராக இருந்தால் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அல்லது அவங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜாகவும் பண்ணுவாங்க, அல்லது வந்து ஒரு வாழ்த்துக்களாகவும் சொல்லுவாங்க. இப்போ இந்த விஷயங்கள் இல்லாதவங்க அந்த இடத்துல உடனடியாக அதுக்கு உண்டான ரியாக்ஷன் தெரியும். இதெல்லாம் வந்து நிறையா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ சேலஞ்சு ஒர்க்கில் வந்து இவ்வளவு விஷயங்கள் சேலஞ்ச் இருக்குது. சரி, ஓகே, இவ்வளவு சேலஞ்ச் இருக்குது, நம்ம செல்ஃப் எம்ப்ளாயாக மாறிடலாம் அல்லது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது இது அதை விட பொறுப்பானது. ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம ஒரு இந்தியா யோசிக்கணும், நம்மளோட ஃபவுண்டராக யோசிக்கணும். அப்போ நேரம் காலம் பார்க்காம உழைக்கணும். நேரம் பார்க்கக்கூடாது, காலம் பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு இடங்கள் இருக்குது. ரெண்டாவது வந்து யாரையுமே வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது. வேலை எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க, நம்மளை மாதிரியே அவங்க திங்க் பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் யோசிக்கணும். அதே மாதிரி இவங்க இந்த வேலை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்றதையும் யோசிக்கணும். ஏன்னா நமக்கு வேலையை விட்டு அவங்கள வந்து நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம அவங்கள வந்து நம்மளுக்கு வேலை போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோன்றதை யோசிக்கணும் இல்லையா? அது அந்த எம்டி யோசிக்காமல் இருக்கலாம். ஆனால் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணால் நம்ம கீழே ஒர்க் பண்ணுறவங்கள நம்ம இதை யோசிக்கிறோமா அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே வந்துடணும். அப்போ லேட்டாக தான் ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். இப்போ சீக்கிரம் வர்றதுக்கு என்ன முயற்சியோ அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசலாமே தவிர அந்த இடத்துல நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணோம்னா சேம் அதை அவர் செஞ்ச விஷயம்தான் நம்மளும் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல நடந்துடும். அதே மாதிரி அடுத்தவங்க மேலே வரணும், அவங்களும் இந்த பிஸ்னஸை நல்லா கற்றுக்கிட்டு நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நீங்களும் மேலே வாங்க. அதுக்கு நான் வந்து ஏதாவது என்னால் முடிஞ்சால் நான் சப்போர்ட் பண்ணுறேன், அல்லது நான் உங்களுக்கு என்ன செய்யணுமோ நான் அந்த விஷயங்கள் செய்கிறேன்
அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோமா? அப்படிப்பட்ட நபராக நம்ம இருக்குமா? அப்படிப்பட்ட நபராக இருக்கிறதுக்கு நம்ம வந்து இருக்கணும்னு நினைக்கிறோமா? அப்போ நம்ம வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாயாவோ அல்லது ஒரு பிஸ்னஸ்மேனாவோ ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் எனக்கு வந்து சேலஞ்சான விஷயம். நான் ஒர்க்கில் இதெல்லாம் பார்க்குறேன், இதெல்லாம் மைனஸ் அப்படின்னு பார்க்குறேன். அப்போ பிஸ்னஸ்லேயும் நம்ம இன்னொரு நபரை ஒர்க்குக்கு கொண்டு வரும்போது இப்போ இவ்வளோ விஷயங்கள் அவங்களும் யோசிப்பாங்க இல்லையா? அல்லது அவங்களுக்கும் இந்த சேலஞ்சஸ்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம வந்து கவனிக்கிறோமா? அப்படின்றத பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு நம்ம ஒர்க் பண்ணலாமா? அல்லது செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கலாமா? பிஸ்னஸ் பண்ணலாமா? அப்படின்றத முடிவு பண்ணுறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். எனக்கு அப்படி தோணுது. உங்களுடைய ஐடியா என்ன? இதில் வந்து என்ன விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.